ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இனி அப்கமிங் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் அப்படின்றத கூகுளில் போடுங்க. ஸோ போட்டோடனே ஃபஸ்ட்டு லிங்க் வரும், இல்லை ஃபஸ்ட் ஆர் செகண்ட் லிங்க் உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கு பேஜ் தான் போகும், டவுன்லோட் பேஜுக்கு போகும். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோடனே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்னு போட்டு வெர்ஷன் போட்டிருக்கு 64 பிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் லேப்டாப் 64 பிட்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 872 MB ஆகுது. ஸோ இப்போ இது வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று கேட்கும். ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம். அந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு நிறைய வந்து ஸ்க்ரால் டவுனில் நிறைய பேஜஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சு பார்க்கறதா படிச்சு பார்க்கலாம், அப்படிலாம் சிம்பிளி அக்செப்ட் கொடுத்துக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா படிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்க்ரால் டவுன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்ரி வித் அபோவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நான் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதை இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணாதவங்க ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம டவுன்லோட கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டவுன்லோட் ஆல்ரெடி நான் பண்ணதை வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டபுள் டேப் கொடுங்க. ஸோ இப்போ டபுள் டிக் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகுது, வெரிஃபை இன்ஸ்டாலர். ஸோ டைம் வந்து கொஞ்சம் அப்பப்போ நான் வந்து பாஸ் பண்ணிட்டு இது பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 15 to 20 minutes கூட இன்ஸ்டால் பண்ணிடலாம். நிறைய வந்து காம்பனன்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை இன்ஸ்டாலிங் வந்து ஆகிட்டு கொண்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட்ஸில் டபுள் டேப் கொடுக்க சொன்னேன். ஸோ அது கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது கீழே வந்து இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஷோராக வந்து நான் வந்து உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அப்படி அந்த டவுட்டை உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னாலும் தனியாக ஒரு வீடியோவை நான் போட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ் ஆகிடுச்சு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஸ்க்ரீன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் வந்து இது முதல்ல டிக் கொடுங்க. ஸோ இதை டிக் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அப்படியே இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே இன்ஸ்டால் பண்ணால் விர்ச்சுவல் டிவைஸ் உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ ஸ்பேஸ் ரிக்வயர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.7 GB. அதை டிக் கொடுத்தா 2.7 GB வரும், டிக் கொடுக்கலாம் 1.7 GB வரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் செட் பண்ணிடணும். ஸோ லொக்கேஷன் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நீங்கள் சி டிஸ்க்கே கொடுங்க லொக்கேஷன்ஸ். ஏன்னா சி டிஸ்க் தான் நிறைய வந்து இந்த ரிலேட்டட் ஃபைல்ஸ் ரிலேட்டட்லாம் நிறைய சி டிஸ்கில் தான் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் லொக்கேஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல தான் வந்து இந்த ஃபோல்டர்ஸ்லாம் லொக்கேஷன்ஸ்லாம் சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து இந்த லொக்கேஷன் நான் இப்போ சேவ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் பேரும் ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்றது மாதிரி வைக்கிறேன். பட் இந்த ஃபோல்டர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வேறு நேம் வைக்கலாம், ஆப் அப்படின்ட்டு. ஓகே, ஆப் டெவ் அப்படின்றத வைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆப் டெவ் அப்படின்றத வச்சுட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் புரிகிற மாதிரி வச்சிடலாம். ஓகே, டன், பக்கா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஆப் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போ நியூ லொக்கேஷனில் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் இப்போ லொக்கேஷன் செட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கேட்கும். டூ நாட் கிரியேட் ஷார்ட்கட்ஸ், அது வேணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் டிக் கொடுக்காதீங்க. ஸோ டிக் கொடுக்காமல் இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ இதுக்கு வந்து சம் டைம்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. நான் கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக வந்து ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது. மற்ற இதை விட அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து நிறைய ரிக்வயர்ட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு ஆப்பை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 6 GB ரேம் தான் தேவைப்படும். பட் வந்து நீங்கள் எமுலேட்டர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 GB ரேம் கூட யூஸ் பண்ணலாம். எமுலேட்டர் மீன்ஸ் நான் வந்து அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், அதில் பார்ப்பீங்க அது எப்படி ரன் பண்ணுறது எமுலேட்டர் அப்படின்றத. யூஎஸ்பிக்கும் ஒரு தனி வீடியோ போடுறேன் கூடிய சீக்கிரத்தில். யூஎஸ்பி மீன்ஸ் நம்ம சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணி பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஃபினிஷ் கொடுத்தோடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இப்போ ஓப்பன் ஆகும். இப்போ டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்குது. வீடியோவை பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சொல்கிறதுக்குள்ளே வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நம்ம ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்ன வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பிளி பி வெர்ஷன் 2021.1.1 வெர்ஷன் இது நம்ம டவுன்லோட் பண்ணும்போதே பார்த்துருப்போம். ஸோ வெர்ஷன் வந்து அப்பப்போ அப்டேட் விடுவாங்க. மந்த்லி வந்து 2 monthsக்கு ஒன்ஸ் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பம்பிளி பி வெர்ஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வெர்ஷனும் வரும். ஸோ வரும்போது நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து அந்த 897 MB டவுன்லோட் பண்ணி தான் பண்ணணும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் சஜஷன் காமிக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் நியூவாக யூசர்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோம். இல்லை எக்ஸிஸ்டிங் யூசர்னால் ஓப்பனை கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நியூ யூசர் அப்படின்றதுனால நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எம்டி ஆக்டிவிட்டி தான் ஃபஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. எம்டி ஆக்டிவிட்டி மீன்ஸ் எந்த நேவிகேஷன் பாரும் எதுவும் இல்லாமல் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் வைக்கணும். அண்ட் தென் பேக்கேஜ் நேம் அதுவே நம்ம என்ன நேம் வைக்கிறோமோ அதுக்கேற்ற பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கும். அண்ட் தென் லொக்கேஷன் வந்து என்ன லொக்கேஷன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து ஜாவா கோட்லின் 2 சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ அது செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் எஸ்டிகே வந்து உங்களுக்கு வந்து என்ன வெர்ஷன்லாம் இந்த டிவைஸ் சப்போர்ட் ஆகணும் மினிமமாக அப்படின்றது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10.9 வச்சுட்ருக்காங்க, 8 சில பேர் வச்சுட்ருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மினிமம் 7 to 6 அந்த மாதிரி எதனா வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நேம் வந்து இமேஜ் வெச்சர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ மினிமம் எஸ்டிகே வந்து பார்த்தீங்கன்னா 8 டிவைஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 8க்கு மேலே இருக்க டிவைஸ்லாம் இது சப்போர்ட் ஆகும். அதுக்கு கீழே இருக்கிறது இந்த சப்போர்ட் ஆகாது இந்த ஆப்பு, அப்படி தான் வரும். குட் நாட் இன்ஸ்டால் அப்படின்னு மெசேஜ் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஆப் வில் ரன் ஆன் அப்ராக்சிமேட்லி 82.7% டிவைசஸ் அப்படின்றது அவங்களே தெளிவாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அதுக்கான பர்சன்டேஜும் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். பட் வந்து 10லாம் வைக்காதீங்க. நிறைய பேர் இப்போ 10லாம் அவ்வளோவா இல்லை, பட் 12 வந்துருச்சு வெர்ஷன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 7 ஏன்னா மினிமம் தான் கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் வந்து நம்ம லேஅவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும், ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லேஅவுட்லாம் நான் தனியாக வீடியோவில் சொல்கிறேன். நிறைய லேஅவுட் இருக்குது கன்ஸ்ட்ரக்ட் ரிலேட்டிவ்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ கிராடல் ரன் ஆகும். ஸோ கிராடல் ரன் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களே ஒரு சாம்பிள் கோட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை ரன் பண்ணோன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் ஹஸ் பிளாக்ட் சம் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஆப் அப்படின்னு இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சுன்னா அலோ ஆக்சஸ் மட்டும் கொடுங்க, வரலன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வெர்ஷன் தான். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அலோ ஆக்சஸ் கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்கேனிங் ஃபைல்ஸ் டு இண்டெக்ஸ் அப்படின்றது கிராடல் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது ரன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அலோ ஆக்சஸ் இப்போ நம்ம கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ கிராடல் ரன் ஆகிட்டுருக்கு. டிமோன் ஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கோடு ஒன்று அலோ வேர்ல்டு வரும். ஸோ இப்போ நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ நான் வீடியோ பாஸ் பண்ணி போகிறதுனால உங்களுக்கு டக்குன்னு காமிக்குது. பட் நீங்கள் வந்து அதுக்கு வெயிட் பண்ணோம். மினிமம் 5 to 10 minutes ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக விட்டுறாதீங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டக்குன்னு க்ளோஸ் ஆகிட்டு வெளியே வந்துடாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் லேட் ஆகும். இப்போ கிராடல் ப்ராஜெக்ட் சிங்க் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நோட் பேடில் ஒரு சாம்பிள் கோடு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ நான் ரன் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்க போகிறேன். இதுதான் அந்த சாம்பிள் கோடு. இந்த நோட் பேட் உங்களுக்கு வேணா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஷோராக வந்து இந்த கோடு உங்களுக்கு போடுறேன். இது வந்து இமேஜ் சுவிட்சர் கோடு, இமேஜஸும் வேணும். ஸோ அது வந்து நான் தனியாக உங்களுக்கு வேணா கேளுங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து என்ன மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து இதில் இமேஜ் சுவிட்சர் நம்ம கொடுத்துருந்தோம். இதில் வந்து விட்ஜெட்ஸ் அப்படின்றது இதை வந்து நம்ம மாற்றிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். அதுதான் ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட்லாம் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு ஃபோனுக்கு எப்படி டிவைஸ் சப்போர்ட் ஆகுதோ அது ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சுவிட்சர் பட்டன் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு ஆப் எப்படி ரன் பண்ணி காமிக்கிறது, அண்ட் தென் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரன் பண்ணுறது எப்படின்னு சொல்லுவேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து கோடெலாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. ஓகே, இப்போ நான் இந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். ஓகே, இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை நான் கட் பண்ணி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த கோடை தூக்கிட்டு நம்ம நோட் பேட் கோடை வந்து இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸ்எம்எல் பாட்டில் பேஸ்ட் பண்ணணும். அண்ட் தென் வந்து இதுக்கு மேலே இருக்கிறது ஜாவா பாட்டில் பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் கோட்லின் கொடுத்தீங்கன்னா கோட்லின் லாங்குவேஜுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா கோடை வந்து நான் ஜாவாவில் பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் எக்ஸ்எம்எல் கோடில் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கிராடல் ப்ராஜெக்ட் வந்து சிங்க் ஆகிட்டு இருக்குது. இது சிங்க் ஆன பிறகு டிக் மார்க் ஒன்று வரும். ஸோ அந்த டிக் வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ணணும். இந்த நோ டிவைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, முதல்ல டிவைஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும், மியூசிக் ப்ளே பட்டன் மாதிரி. அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகும். ரன் ஆகிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கிராடல் வந்து சிங்க் ஸ்டார்ட் ஆகி முடிய போகுது. அண்ட் தென் வந்து இமேஜஸ் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இது இமேஜ் சுவிட்சர் தான். பட் நான் வந்து உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே சேஃப் கைஸ். ஓகே, டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.